மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு எதிராக ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். என்னன்னா இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் குற்றவாளி, இவர் குற்றவாளி, இவர் அவருக்கு தெரியும், அவருக்கு இவரை தெரியும், இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல இவர் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனுவை போட்டிருக்கார். இப்பதான் கரெக்டான ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா போற போக்கில் வாய்க்கு வந்ததெல்லாம் பிரஸ் மீட்ல உளறிட்டு போயிட முடியாது. ஒரு சட்டத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படணும் அப்படிங்கிறதுனால பாப்பா அண்ணாமலை கோர்ட்ல ஆஜராவாரா, என்ன சொல்ல போகிறாரு. ஏன்னா அங்க போய் அதாவதுங்கண்ணா அப்படின்னு பேச முடியாது நீதிபதி முன்னால. அவருமே ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரிங்கிறதுனால தெரியும். உண்மையில அப்படி பேசினாருன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பயங்கர காமெடியா தான் இருக்கும். சரி, ஷோக்குள்ள போகும்போது முச்சதி ஷோ. நான் உங்கள் சுகுணா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இன்றைக்கு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வேண்டிய ஒரு நாள் அப்படிங்கிற அடிப்படையில் சில கேள்விகளை நம்ம தேர்ந்தெடுத்து பதில் சொல்ல போகிறோம். முதல்ல மீனாட்சி சுந்தரம் அவர் வாட் அபவுட் இடபிள்யூஎஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம கிட்டத்தட்ட நிறைய தடவை விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மனநிலை தேஜவு மாதிரி பேட்சா முன்ன பின்னன்ட்டு நிறைய சொல்லியிருக்கோம். இடஒதுக்கீடு பற்றி நம்ம நிறைய முறை பேசியிருக்கிறோம். இடபிள்யூஎஸ் என்பது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் அப்படிங்கிறது. இதுல என்னன்னா இந்த இடபிள்யூஎஸ்ங்கிறத பத்தி ஏன் திருப்பி திருப்பி இடபிள்யூஎஸ் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியினரை சேர்ந்தவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஏன்னா கல்வியிலும் சமூக ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்குத்தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஆதிக்க சாதிகளாக காலங்காலமாக கல்வி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நில உடைமை வைத்திருக்கக்கூடிய சாதியினருக்கெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐயோ நாங்களும் ரொம்ப ஏழைகளுங்க, பாருங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, தகுதி திறமை நாசமா போகுது, நாங்க பொருளாதாரத்தை ரொம்ப ரொம்ப நலிவடைஞ்சு போயிட்டோம், அதனால எங்களுக்கு இடஒதுக்கீடு தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இடஒதுக்கீட்டு ஆதரவாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இடஒதுக்கீடு என்பது காலங்காலமாக கல்வியும் வேலைவாய்ப்பும் மறுக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிப்பதை தவிர அது ஒரு வறுமை ஒழிப்பு திட்டம் எல்லாம் கிடையாது. ஒருவேளை அதாவது ஒரு அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்குது, இப்ப மகளிர் உதவி தொகையா இருக்கட்டும், அதாவது எந்த திட்டமா இருந்தாலுமே அது சாதி அடிப்படையில் கொடுக்கப்படுவதில்லை. அது வறுமை கோட்டை கீழ உள்ள எல்லாருக்குமே கொடுக்குறோம். ஆனால் சாதி அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா, சாதி அடிப்படையில் தான் இவர்கள் கல்வி மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது அடிப்படையாக இருந்தது. இருந்தாலும் தொடர்ச்சியாக அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப என்னன்னா மண்டல் கமிஷன் இது பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பிபி சிங் முடிவெடுத்தாரு, நடைமுறைப்படுத்தினார். அப்பதான் பிஜேபி என்னன்னா நேரடியாக அதை சொல்லாம பாபர் மசூதி பிரச்சனையை கையில எடுத்து பிபி சிங்குடைய ஆட்சியை கவிழ்த்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா அந்த தேர்தலில் காங்கிரஸ் வருமா, ராஜீவ்காந்தி வருவாரா, அல்லது மூன்றாவது அணி வருமா, பாஜக வருமா அப்படின்லாம் இருந்த பொழுது ராஜீவ்காந்திய மரணம் நிகழ்கிறது. அதுக்கப்புறம் நரசிம்மராவுடைய தலைமையில காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வருகிறது. அப்ப 1990களில் 91ல இது காங்கிரஸ் கட்சி நரசிம்மராவ் தலைமையில் ஆட்சிக்கு வரப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மண்டல் கமிஷனர் பரிந்துரை பண்ணியாச்சு, ஆனா மண்டல் கமிஷனர் பரிந்துரை பண்ணனால உயர் சாதியினர் அதிகத்தில் இருப்பாங்க அப்படிங்கறனால அவர் ஒரு 10% இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். அதாவது முன்னேறிய சாதிகள் அவர்கள் பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. ஆனால் அப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அதை ஏற்று கேஸ் போறப்ப அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல், இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒன்று, ஏனென்றால் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான தீர்ப்பை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் தான் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டதுங்க பாக்குறோம். அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு மோடியினுடைய கவர்மெண்ட்ல திருப்பி அதை கொண்டு வந்தார்கள் இடபிள்யூஎஸ் அப்படின்னு. அப்ப நமக்கு இயல்பா இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் இடஒதுக்கீடுனாலே அது மோசம், தகுதி திறமையெல்லாம் கெடுத்துட்டு சொல்றவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்க அதை வாங்கிக்கணும் அப்படிங்கிற கேள்வி. பட் அதுக்கு இவங்க இதுவரைக்கும் ஒரு பதிலும் சொல்லல. இப்ப அவங்க இடஒதுக்கீட்டை எழுத்து பேசுறதே கிடையாது. இன்னொரு விஷயம், சரி பொருளாதார அடிப்படையில் நலிவடைந்தவர்கள்னா எல்லா சாதியிலும் இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையில் நலிவர்களுக்கு கொடுங்கன்னா, அதெல்லாம் கொடுக்க மாட்டோம், முன்னேறிய சாதியினருக்கு மட்டும்தான் தருவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, முன்னேறிய சாதியினருக்கு தர்றீங்க, அப்படி என்ன பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்காங்க, இன்னும் அவங்களுடைய வருமான உச்சவரம்பு என்ன அப்படின்னா ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்னா கிட்டத்தட்ட 75,000 ரூபாய் ஒரு மாதம் சம்பளம் வாங்குவதற்கிறது. பிற்படுத்தப்பட்டவங்க அதே தான் ஸ்கேலு, கிரிமிலேயர் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னப்ப பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரி ஆண்டுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்குறவங்க நீங்க இது கொடுக்க கூடாது, கோட்டா கிடையாது, ரிசர்வேஷன் கோட்டா கிடையாது. நாங்க இவங்களுக்கும் அதே தான். அப்படின்னா என்ன, அதாவது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்னன்னா இவங்க எல்லாம் பணக்காரங்க, அதனால இதுக்கு மேல போறவங்களுக்கு கொடுக்க கூடாது. நாங்க இங்க என்ன சொன்னாங்க, இவங்க ரொம்ப ஏழைகள், ரெண்டுக்கும் ஒரே ஸ்கேலு. 8 லட்சம் ரூபாய் வாங்கினா இவங்க ஏழைகள், அவங்க பணக்காரங்கிறதுக்கு ஒரு படிக்கு முன்னாடி இருக்காங்க.
அப்படிங்கிற மாதிரியே ஒரு வினோதமான ஒரு அளவுகோல் இருக்கிறது. இதுதான் வந்து இடபிள்யூஎஸ் உடைய வரலாறு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்க அந்த 10% இடபிள்யூஎஸை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதை நீதிமன்றம் செய்த நீதிமன்றத்தின் மீதான பிரச்சனைகள் விமர்சனம் என்னன்னா வந்து 91ல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானதுன்னு. ஆனால் இன்னைக்கு வந்து அது சுப்ரீம் கோர்ட் அதே 10% இடபிள்யூசி ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை வந்து என்னன்னா அது கேஸ் போட்டாங்க. கேஸ் நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த விதமான தடையுமே விதிக்கல. ஒரு பக்கம் வந்து கேஸ் நடத்துறதுக்கு, இன்னொரு பக்கம் பல மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் 10% இடபிள்யூசி வந்து நிறைவேற்றி விட்டார்கள் ஒண்ணு. இன்னொன்னு இதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுச்சு. ஆனால் இந்த 10% இடபிள்யூஎஸ் கண்டுக்கவே இல்லை. 50% இருந்தாலும் இதோட சேர்த்து ஒரு 60 வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் தான் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாங்கள் 50% மேலையும் வைத்திருக்கணும், 69% வச்சிருக்கோம். அதே நேரத்தில் 10% இடபிள்யூஎஸ் நிறைவேற்ற மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுங்கிறது கிட்டத்தட்ட 150-200 வருஷ போராட்டங்களுக்கு பிறகுதான் இப்ப நம்மள்ட்ட இருக்கிறதே இருக்கு. அதுவுமே நமக்கு முழுமையா கிடையாது. மணல் கமிஷன் பரிந்துரைகளை வந்து நிறைவேற்றும் பெறும் போதே வந்து அப்பயே 50-60% பேர் வந்து இந்தியா முழுக்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்காங்க, பிசி ஓபிசி இருக்காங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுங்கிறது வெறும் 27% தான். அதுதான் இப்ப வரைக்குமே இருக்கு. அதான் ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் வந்து கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளா இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு படியே இந்த ஓசி பிரிவை சேர்ந்தவர்கள்ங்கிறவங்க ஒரு 3% தான் இந்தியா முழுக்க இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு இவங்க வந்து 150-200 வருடங்கள் போராடியும் முழுசா கொடுக்கப்படல. அப்படிங்கிற சூழல்ல அந்த பில் அறிமுகப்படுத்தப்பட்டு ஒரு சில வாரங்கள்லயே வந்து மக்களவை மாநிலங்களில நிறைவேற்றப்படுது. அடுத்த 2 நாட்கள்லயே குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அப்புறம் இம்மிடியட்டா அது நடைமுறைக்கு வந்து இப்ப வந்து அது நடைமுறையில் இருக்கு. இப்ப கடந்த ஆண்டுகள்லாம் IPS IAS தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெற்றவர்கள் வந்து அந்த இடஒதுக்கீட்டின்படி வந்து நிறைய மாணவர்கள் வந்து அந்த கோட்டால உள்ள அந்த இடஒதுக்கீட்டின்படி உள்ள வந்திருக்காங்க. ஏற்கனவே வந்து இந்த தலைமை செயலாளர்களாகட்டும், நாடாளுமன்றத்தில் இருக்க துறைகளோட செயலாளர்கள், பெரிய பெரிய உயர்கல்வி நிறுவனங்கள்ல இருக்க பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க உயர் சாதியினர் தான் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படிங்கறதா இப்ப இருக்க டேட்டா. ராகுல் காந்தி வந்து பல முறை வந்து அதை டேட்டாவோடய வெளியில சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 70%, 80%, 90%க்கு மேல வந்து அவங்க தான் முழுமையா ஆக்கிரமிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடுங்கிறதே பிசி ஓபிசிக்கு பெருசா போய் சேரல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்புகளை கூட கேட்டார், உங்களை எத்தனை பேர் வந்து பிசியில இருந்து வந்திருக்கீங்க, ஓபிசில இருந்து வந்திருக்கீங்கன்ட்டு. அங்கேயே வந்து ஆட்கள் இல்லை அப்படிங்கிற சூழல் தான். ஏற்கனவே அப்படி அவங்களால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து உடைச்சு கீழே இருந்தும் இன்னும் நிறைய பேரை மேல கொண்டு வரணுங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. ஆனா அது அந்த கான்செப்டே நீர்த்து போகிற மாதிரி இந்த இடபிள்யூஎஸ் 10% கொண்டு வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாம அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுமே வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னா தீர்ப்பு கொடுத்து அது நடைமுறையில இருக்கு. அதான் இது எல்லாரும் பொதுவாக சொல்ற மாதிரி இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். அது வந்து தொடர்ந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு தான் இருக்காது. ஓகே, யூனிக் சேனல் வழக்கமா யூனிக்கா பல கேள்விகள் கேட்பாரு. இறையாண்மை என்றால் என்ன, அது வழிபாட்டுடன் தொடர்புடையதா அப்படின்னு இருக்காரு. வழிபாட்டுடன் 1% கூட தொடர்புடைய கிடையாது. வழிபாட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா என்னன்னா இவருக்கு அந்த கேள்வி ஏன் வந்து இறை அப்படின்னு சொல்றாங்களே அப்படிங்கிறனால சாவர்னிட்டி அப்படிங்கிறது ஆங்கிலத்தை சொல்வதை தான் வந்து தமிழ்ல இறையாண்மை அப்படிங்கிறோம். பொதுவாகவே வந்து அரசர்களை கடவுளுக்கு இணையாக பார்ப்பது அப்படிங்கிற ஒரு பார்வை உலகம் முழுக்கவே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து மை லார்ட் அப்படின்லாம் கூப்பிடுவாங்க அந்த கோர்ட்ல எல்லாமே கூட. இங்க கூட முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்பட்டிருக்காங்க. ஆண்டவர் ஆண்டவன் ரெண்டுமே வந்து ஒன்றுதான். வந்து இறையாண்மைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பு தொடர்பான அல்லது ஒரு நாட்டினுடைய ஒரு சட்டத்தினுடைய உச்சவரம்பு அப்படின்னு சொல்லலாம். வந்து அதை வந்து வேற யாருமே சீர்குலைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒன்று. மற்றபடி அதுக்கும் இறைக்கும், அதாவது கடவுள் தன்மைக்கும் அல்லது வழிபாட்டுக்குமோ எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நல்ல வேலை ஆன்மீகத்துக்கு சம்பந்தம் இருக்கான்னு கேட்டாரு. இறையாண்மைன்னு வர்றதுனால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இன்னொருத்தர் வந்து ரமணன் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. எலிஜின் ஜோசக் என்ன பேருன்னு தெரியல. ரமணன் எந்த ரமணன் தெரியல. அந்த வானிலை ஆய்வு மையத்துல வந்து சொல்லக்கூடிய ரமணன் அப்படின்னு சொன்னா அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு நிம்மதியா இருக்கிற அப்படி வந்து. ஏன்னா அவர் ஒரு காலகட்டத்தில் அவரை பார்த்தாலே வந்து குழந்தைகள்லாம் குசியான ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த குழந்தைகள் நாங்க தான். ஆமா, அதனால வந்து அந்த ரமணன் இப்ப வந்து இதாகி இருக்காரு. அது ரிட்டையர்ட் ஆகி வந்து வீட்டுல இருக்காரு. சமயத்துல அப்பப்ப பேட்டியெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு பிறகு வெதர்மேன் அவங்கெல்லாம் இன்னுமே துல்லியமாக வந்து கணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரமணன் காலத்துல என்னன்னா வந்து
மழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது, மழை பெய்யாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் அவரு. பெரும்பாலும் அவர் லீவு அன்னைக்கு மழையே பெய்யாது, அதெல்லாம் நல்லா. இப்ப வந்து அநேகமா அவர் வந்து ஜாலியா குடும்பத்தோட இருக்கிறார். வேற எந்த ரமணன் தெரியல. அந்த ரமணன் நான் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ரமணன் வேறு யாரு என்று நமக்கு தெரியவில்லை. அதே யுனிக்ஸ் ஆனந்த் கேட்டிருக்காரு, ஆருத்ரா மோசடி வழக்கின் தற்போதைய நிலை என்ன, அண்ணாமலை இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆருத்ரா மோசடி வழக்குங்கிறது இன்னுமே வந்து விசாரணையில் தான் இருக்கிறது. அதுல வந்து ஆர்கே சுரேஷ் வரைக்குமே வந்து அதுக்கான சம்மன் எல்லாம் அனுப்பப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியும். அண்ணாமலை இதுல நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காரா இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வந்து இது வந்து நம்ம வெறுமனே யூகத்தின் அடிப்படையில் கிசுகிசுக்கும் அடிப்படையில் எப்பயுமே நம்ம அதை பத்தி பேசுறதே கிடையாது. ஆனால் அண்ணாமலை இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா பரவலாக பேசப்பட்டதா. இன்னும் சொல்ல ஆம்ஸ்டாங் படுகொலைக்கும் பின்னால கூட ஆருத்ரா வந்து மோசடி வழக்கெல்லாம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் ஆருத்ரா நிறுவனத்தை நடத்தி மோசடி செய்தது அப்படிங்கிறது ஒரு உறுதி. அது தொடர்பான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணையினுடைய அடுத்தடுத்த கட்டங்கள்ங்கிறது இன்னும் நமக்கு அப்டேட் ஆகல அப்படின்னு தான் சொல்லலாம். யுனிக்ஸா வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காருங்க. அவருக்கு ஏதாவது ஒரு அவார்டு கண்டிப்பா கொடுத்தாகணும். ஜா சா ஷா ஹா இதெல்லாம் எந்த மொழியை சேர்ந்தவை, எப்படி இதெல்லாம் தமிழ் மொழியோட கலந்தது அப்படிங்கிறாரு. வந்து இதெல்லாம் வடமொழி தான். வடமொழின்னு சொன்னா வடமொழியில் வந்து சமஸ்கிருதம் அப்படிங்கிறதுமே ஒரு மொழி, அது மாதிரி பாலி மொழி, பிராகிருத மொழி அப்படின்னு சொல்லி வடமொழி நிறைய இருக்கிறது. இப்ப தமிழ்ல நம்முடைய ஒலிப்பு வடிவத்துல பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்ப ஹிந்தில எல்லாம் காவே வந்து 4 கா இருக்கும் வந்து. ஆனா தமிழ்ல வந்து அப்படி கிடையாது. இப்ப தமிழ்ல லா இருக்கு, சிறப்பு லகரம் இருக்குன்னா அது வேற எந்த மொழியிலுமே கிடையாது. குறிப்பா வந்து வடமொழிகள்ல வந்து லாங்கிறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஜா ஷா ஹா இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு உச்சரிப்பு. அதுக்கு வந்து ஒரு எழுத்து வடிவம் வந்து கொடுத்திருக்கிறார்கள், கிறந்த எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருத வார்த்தைகளை வந்து தமிழ்ல எழுதக்கூடிய எழுத்து முறைங்கிறது இந்த வடமொழி எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஜா ஷா ஹாலா. இது நம்ம இந்த 247 எழுத்துலேயே வராது. நீங்க வந்து இந்த காங்காச்சா இதெல்லாம் வள்ளினம் இல்லினம் அப்படி அதுல வந்து வரவே வராது. இதெல்லாம் வந்து பின்னாடி சேர்ந்ததுதான். பொதுவாகவே எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழிங்கிறது வேற எந்த மொழியோட வார்த்தையும் நாங்க சேர்க்க மாட்டோங்க. நாங்க எப்பயுமே தனித்து தான் இருப்போம். அப்படிலாம் உலகத்துல எந்த மொழியுமே கிடையாது. அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகளுமே கிடையாது. ஏன்னா மனிதர்கள் என்பவர்களே எப்போதுமே பயணம் புலப்பெயர் இப்படிதான் போயிட்டே இருப்பாங்க. அப்படி போறப்ப 4 வார்த்தை அங்கிருந்து வரும், 4 வார்த்தை இங்க இருந்து போகும். இப்படிதான் உலகத்தில் கூடிய எல்லா மொழிகளுமே இருந்திருக்கிறது. எந்த மொழியோடுமே கலக்காமல் ஒரு மொழி இருந்ததுன்னா அது சீக்கிரம் செத்து போயிடும். அப்படி வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி நமக்கும் வடமொழிகளுக்கும், வடமொழின்னா சமஸ்கிருதம் மட்டும் இல்லை, பாலி பிராகிருத மொழி இப்படி நிறைய விஷயங்களுக்குமே கூட நமக்கு கொடுக்கல் வாங்கலாம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனா சங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே பாலி மொழியிலிருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து புத்தர் உருவாக்கிய அமைப்பினுடைய பெயர் தான் சங்கம். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அதனால சங்க இலக்கியம் அப்படிங்கிறது வந்து சங்கம்ங்கிறது அன்னைக்கு இருந்துச்சா இல்லையாங்கிற மாதிரியான நிறைய தேரிஸ் எல்லாம் உண்டு. அதனால வந்து இங்க இருந்து வடமொழியில வந்து கத்துக்கிறது, வடமொழிக்காரங்க இங்க கத்துக்கிறது, இந்த மாதிரி இலக்கியங்கள் வந்து ஒரு இது பண்ணது. இன்னைக்கு அன்னைக்கு வந்து மொழி மாற்றம் இருக்காங்க. இல்லைன்னா ராமாயணம் எப்படி கம்பருக்கு தெரிஞ்ச ஒரு கம்பராமாயணம் ஒன்று எழுதியிருப்பாரு. அதனால வந்து இது வந்து ஒரு இயல்பான ஒண்ணுதான். இன்னொரு நமக்கு 2 சேர்த்து கழிக்கிட்டு இருக்காரு. டோனி ஸ்டார்க், திருப்பூர். உண்மையிலேயே இதெல்லாம் பேரா நம்மளை கலாய்க்கிறாங்களா? பாலு ஜுவல்லரி அதுக்கு வந்து நகை வாங்கி ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஏமாற்றினார்களா? அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஓனர் வந்து அவங்க மேல புகார் கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? இல்லை, பாலு ஜுவல்லர்ஸ் கடைங்கிறது ரொம்ப ஃபேமஸான கடை அந்த காலத்தில். அவர் இந்த பாலு வந்து அவரோட ஆடுலாம் கூட வருவார். அந்த ஆடு முடிஞ்ச உடனே அவர் ஸ்மைல் பண்ணுவார். ரொம்ப ஃபேமஸானது. அப்போ தான் வந்து ஜெயலலிதாவோட வளர்ப்பு மகன் சுதாகரனுக்கு கல்யாணம். அது நமக்கு தெரியும். 91-96 காலகட்டத்திலேயே வந்து 100 கோடி ரூபாய்க்கு அந்த கல்யாணம் நடந்துச்சு அப்படின்ட்டு பிரபலமான கல்யாணம். இப்பயும் ஃபோட்டோஸ்லாம் போட்டு பார்த்தா ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஆபரண நகைகளோட இருப்பாங்க. அந்த நகைகள்லாம் பாலு ஜுவல்லர்ஸில் வாங்கின நகை தான். இவங்க வந்து கல்யாணம் நடத்துகிறோம், நகையெல்லாம் வேணும் ஃபர்ஸ்ட் வந்து அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த கடையுமே வந்து பாய்ஸ் கார்டன் கொண்டுட்டு போய் இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி காசு கொடுத்து அனுப்புறோன்ட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. அப்படி இவங்க செலக்ட் பண்ண நகையோட மதிப்பு மட்டும் அப்போ 1991-96 காலகட்டத்தில் 40 கோடி ரூபா. இப்போ அந்த நகை வந்து ஏகப்பட்ட ரேட்டாக இருக்குது. இப்போல்லாம் போட்டால் கிட்டத்தட்ட 10,000 கோடி கிட்டலாம் கூட வருமா. அப்போ 40 கோடி ரூபாயை வந்து தரேன்னு சொல்லி ஜெயலலிதா தரவில்லை அவங்கள்ட்ட. அவர் வந்து 40 கோடி ரூபாய் நகையை ஒரு நகை கடைக்காரர் வந்து இழந்துட்டாரு, அதை திருப்பி வரல அப்படின்னாக்க என்னெல்லாம் நடக்குமோ அது எல்லாமே பாலு ஜுவல்லர்ஸ் அவருக்கு நடந்துச்சு. நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய சூழல். பல முறை கேட்டு பார்த்தாரு போய் பாய்ஸ் கார்டன்ல. பட் ஆனால் எந்த பதிலுமே வரல. கோர்ட்டுக்கு போலான்லாம் முடிவு எடுத்தாரு. ஏன்னா இன்னொன்னு என்னக்கா இது எல்லாமே ஆஃப் ரெக்கார்டாக நடந்தது. இப்போ நகையெல்லாம் பாய்ஸ் கார்டனுக்கு போணுச்சு அப்படின்னா எந்த வண்டியில் கொண்டுட்டு போனோம், அந்த டாக்குமெண்ட் இது இருக்கான்னு கோர்ட்டுக்கு போனால் எல்லாமே வேணும். எப்படி யார் உங்கள்கிட்ட கேட்டது போனதுன்ட்டு இவர்கிட்ட அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் கூட சேகரிச்சு கோர்ட்டுக்கு போறதா இருந்துச்சு சொன்னாங்க. பட் ஆனால் எந்த வக்கீல்
வக்கீலுமே வந்து இவரோட வழக்கை வந்து நடத்துறதுக்கும் தயாரா இல்லை அப்படின்ட்டு எந்த உதவியுமே இல்லாம கடைசியில ஒரு மர்மமான முறையில இறந்துட்டார். பட் அப்ப சொல்லப்பட்ட தகவல் என்னன்னாக்க அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாருன்னு சொன்னாங்க. பட் ஆனா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ட்டும் ஒரு இது இருக்கு. அப்படியே மூடி மறைக்கப்பட்டுச்சு. அவர் இறந்துட்டாரு. அவர் பையனால அந்த கடையை நடத்த முடியல, கடை முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்களோட மனைவி வந்து எல்லாமே போயிடுச்சு, எங்கள்கிட்ட எந்த விதமான இதுவுமே இல்லை, ஒரு வீடு ஒன்று இருக்கு, அந்த வீடு வந்து ஜப்தியில் இருக்கு, ஒரு 2 கோடி இருந்தால் அந்த வீடு நாங்கள் மீட்டுருவோம், 1.5 கோடியோ 2 கோடியோ மீட்டுருவோம்னு சொல்லி அதையாச்சும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பாய்ஸ் கார்டனில் போய் தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் வாசல்லையே நிற்பாங்க. காலையில் போவாங்க, ஈவினிங் தான் திருப்பி வருவாங்க அப்படின்லாம் தொடர்ந்து கதைகள்லாம் இருந்துச்சு. பட் அதையுமே வந்து கடைசி வரைக்கும் செய்யப்படலை. இப்போ அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க போல இருக்கு. அது அப்பையும் வழக்கு அப்போ வந்து அதான் 40 கோடி ரூபாய் ஈஸியாக அவங்களால ஏமாற்ற முடியுதுங்கும் போது அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகிறது, அது பின்னாடி வர மிரட்டல்கள், எந்த வக்கீலும் ஆஜராகக்கூடாது அப்படின்னு அப்போ நடந்து அப்பயும் வழக்காக பதிவுப்படலை. இவர் இன்னொன்று கேட்டிருந்தா இப்போ வந்து அந்த வழக்கை போட முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. அவங்க அப்பயே அந்த குடும்பம் வந்து எதுவுமே இல்லாமல் ஒரு வாழ்ந்தா போதுங்கிற சூழலுக்கு அந்த குடும்பம் தள்ளப்பட்டுச்சு. இப்போ அவங்களுக்கு எல்லாம் வயதாயிருக்கும். இப்போ போய் அந்த வழக்கை போட்டு யாரு மேல போடுவாங்க? ஜெயலலிதாவே இல்லை. ஜெயலலிதாவே சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இறந்த நாள தான் விடுவிக்கப்பட்டார்கள். சட்டப்படி வந்து பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஜெயலலிதா மேல எக்கச்சக்கம் வந்தது. டான்ஸ் ஊழல் வழக்காக இருக்கட்டும், கொடைக்கானல் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்காக இருக்கட்டும், அப்படின்னு சொல்லிட்டு சொத்து குவிப்பு வழக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழக்குகள் அவர் மேல இருந்தன. இவங்க நேரடியாக புகார் கொடுக்கவில்லை. நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் வந்து புகார் கொடுப்பதற்கு ஜெயலலிதாவும் உயிரோடு இல்லை, பாலு ஜுவல்லர்ஸ் முதலாளியுமே உயிரோடு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் தான். இது எல்லாமே வந்து பத்திரிகைகளுடைய செய்திகளாக தொடர்ச்சியாக வந்தது. அது வந்து பெரிய அளவில் அதிமுக தரப்புல வந்து மறுக்கவில்லை அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறது. வேணுகோபால் அப்படிங்கிறவர் கேட்கிறார். ஆக்சுவலி பர்சனலாக எனக்கு தான் கேட்டிருக்கிறாரு. இந்த மாலை முரசு தொலைக்காட்சி விவாதத்தில் வந்து டிடிஎஸ் ரவிச்சந்திரங்கிற ஒரு வலதுசாரி ஆதரவாளர் அவர் வந்து கீழடி பத்தி பேசினதுக்கு வந்து நீங்க ஏன் கோவப்பட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த விவாதத்துல வந்து இன்னொருத்தர் ராஜகம்பீரன் அப்பாஸ் அப்படிங்கிறவர் பேசுறப்ப வந்து இந்த மாதிரி கீழடி அகலாய்வு குறித்து இப்ப விவாதம் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பாருங்க, அதிமுக அதை பத்தி கவலையப்படாம பாஜக ஆதரவு விளைவு எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப இவர் என்ன சொன்னார், வலதுசாரி சிந்தனையாளர், கீழடி மியூசியம் ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து கீழடியிலிருந்து எடுத்த பொருளே கிடையாது, சும்மா 10% தான் அதை வச்சிருக்காங்க, மத்தெல்லாம் வேற எங்கெங்கோ எடுத்து வச்சிருக்க ஒரு டுபாக்கூர் தான் அது அப்படின்னு சொல்லவும் தான் அதை வந்து மறுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம வந்தோம். வந்து அது என்னன்னா வந்து அது வந்து தமிழர்களுடைய வரலாற்றுத்தன்மை மீதான ஒரு வன்மத்தனமான ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னே சொல்லலாம். அது இவங்க பொய் சொல்றாங்க. கீழடி அகலாய்வெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல. அவங்க சும்மா வேற எங்கேயோ கண்டது கடையெல்லாம் குப்பமேட்டில் கிடந்தெல்லாம் எடுத்து வந்து பொறுக்கிட்டு இதுதான் கீழடி அகலாய்வு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழர்கள் சொல்றாங்கிறதான் அவர்களுடைய குற்றச்சாட்டு இருந்த ஒரு துணி அப்படிங்கிறது. கீழடி அப்ப அதுதான் வளர்க்க வேண்டியது என்னன்னா, கீழடி அகலாய்வுல வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, இங்க வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் மியூசியத்தில் கொண்டு வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு வழக்கு போடப்பட்டதான் இங்க வந்து மறுபடியும் கொண்டு வந்தாங்க. அப்ப வந்து திமுக ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் இதுக்குன்னே தனியா ஒரு மியூசியம் கட்டினாங்க. இடம் இல்லைன்னா நீங்க சொல்லாதீங்க, இங்க ஒரு அரசு அருங்காட்சியகமே இருக்கிறது என்று சொல்லி வைத்தார்கள். அதுதான் கீழடியில் இருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகம். அதே மாதிரி இப்ப ஒரு நேற்றில இருந்து ஓடக்கூடிய அந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அதிமுக நிதி ஒதுக்கியது, திமுக நிதி ஒதுக்கியது அப்படிங்கிற பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆக்சுவலா என்னன்னா, கீழடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி முதல்ல சொன்னவரே என்னன்னா, ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் பாலசுப்ரமணியன் ஒருத்தர் 1971 தான் சொன்னாரு, இந்த மாதிரி மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கீழடியில நிறைய பழங்கால பொருட்கள்லாம் கிடைக்கிது அப்படின்னு நிறைய அவர் தொடர்ச்சியா சொல்றது, மனு எழுதி போறது, இப்படியான காலகட்டம்லாம் இருந்திருக்கிறது. இந்திய தொல்லியல் துறைக்கு எல்லாம் எழுதி போட்டிருக்கிறார். ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. கிட்டத்தட்ட 2006க்கு பிறகோ அல்லது 2008க்கு பிறகோ நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் தென்னிந்தியாவுக்கான தனி தொல்லியல் துறை அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்தமா இந்திய தொல்லியல் துறை தான். தென்னிந்தியாவில் அதிக அளவு கவனம் செலுத்தாம இருந்த பிறகுதான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அதிகாரி ஒரு கருணை காட்டி சரி கீழடின்னு ஒரு இடம் இருக்கும் போய் ஆராய்வதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள். அப்பதான் அமர்நாத் ராமகிருஷ்ணன் கரெக்டா அந்த போஸ்ட்ல இருக்கவுமே அவர் தொடர்ச்சியாக அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு அப்பதான் விஷயங்கள்லாம் வெளியில வந்து ரொம்ப பரபரப்பா இருக்குது. நாங்கெல்லாம் இப்ப விகடன்ல இருந்த காலகட்டத்தில் சு வெங்கடேசன்லாம் வந்து வைகை நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடரெல்லாம் எடுத்துக்கிறார். அங்க கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட பல பொருட்கள் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இணையானதாக இருக்கிறது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது. அப்ப வந்து மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, என்னது தமிழர்கள் நாகரிகம் ரொம்ப பழசா, இதை வேற சொல்றாங்களா அப்படின்ட்டு யார் சொல்றா, அமர்நாத் ராமகிருஷ்ணன். அப்ப என்ன பண்ணா, அமர்நாத் ராமகிருஷ்ணத்துக்கு அசாம்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு 2017ஆம் ஆண்டு வந்து அவர் வந்து மாற்றினார்கள். அப்ப என்ன பண்ணாங்கன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணன் அப்படி தூக்கி போட்டா பப்ளிக்கா தெரியுமேங்கிறதுக்காக வந்து ஒரு அதிகாரி இத்தனை வருஷத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல், அதுக்கு முன்னாடி அந்த ரூலே கிடையாது, அப்படி ஒரு ரூலை கொண்டு வந்து சரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் மட்டும் மாத்தனா தெரிஞ்சிருக்காண்டி இவரோட சேர்த்து ஒரு 10 பேரை மாத்தி விடு அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டார்கள்.
அதுக்கப்புறம் நான் சொன்னது மாதிரியான இந்த மைசூர் அரசு அருங்காட்சியகம் இந்த இதெல்லாம் பண்ணாங்க. அப்ப வந்து என்னன்னா அந்த அகழாய்வு நடந்த இடத்துலலாம் அப்ப வந்து தங்கம் தென்னரசு எல்லாம் போய் நேரடியாக பரவிட்டார். இப்ப வழக்கறிஞர் கனிமொழி அப்படிங்கிற இந்த கனிமொழி கிடையாது, தூத்துக்குடி எம்பி கிடையாது, வழக்கறிஞர் கனிமொழிங்கிறவங்க வந்து கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. மதுரை ஹைகோர்ட்ல வந்து கேஸ் போடுறாங்க. மைசூர் அரசு அருங்காட்சியகத்துக்கு போன இடத்தெல்லாம் திருப்பி இங்க கொண்டு வரணும் அப்படின்னு கேஸ் வரப்ப ஹைகோர்ட் அதான் சொல்லுகிறது வந்து இந்த அகழாய்வை வந்து தொடர்ச்சியாக நடத்த வேண்டும், அதற்கான நிதியை ஒதுக்க வேண்டும், அதே போல மைசூர் அரசு அருங்காட்சியகத்துக்கு கொண்டு போன பொருட்களை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப தான் அதிமுக அரசு வந்து அன்னைக்கு வந்து நிதியை ஒதுக்கியது. ஆனா என்னன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன் இடமாற்றம் செய்யப்பட்டதையும் கண்டிக்கவே இல்லை அதிமுக அரசு. அதே மாதிரி இங்க இருக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு போய் மைசூர் மியூசியத்தில் வைத்ததையுமே அன்றைய அதிமுக அரசு கண்டிக்கவே இல்லை. அன்றைக்கு வந்து மாப்பா பாண்டியராஜன் தான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தார். ஆனால் மாப்பா பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பியூர் சங்கி, அவர் பிஜேபியில இருந்து வந்தவர். அவர் அப்ப என்ன சொன்னார், இது வந்து பாரத நாகரிகம் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு அமர்நாத் ராமகிருஷ்ணன் தனிப்பட்ட அதிகாரிக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி இப்ப வந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் பள்ளிக்கல்வித்துறையில இருந்து அவர் வந்து தமிழ் வளர்ச்சித்துறைக்கு மாத்துறாங்க. அப்ப அவருடைய தனிப்பட்ட ஆர்வத்திற்கானவங்க அவர் இந்த மாதிரியான அகழாய்வு விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணுகிறார். அந்த 2 அதிகாரிகளுடைய தனிப்பட்ட ஆர்வத்தின் காரணமாகத்தான் அது நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். பிறகு வந்து திமுக ஆட்சி காலத்திற்கு வந்ததுக்கு பிறகு தொடர்ச்சியாக அகழாய்வுகள் வந்து கீழடி மட்டும் இல்லாமல் சிவகலை நிறைய இடங்கள்ல கங்கை கொண்ட சோழபுரம்னு நிறைய இடங்கள்ல நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இதுல என்னன்னா நேற்று நடந்தது என்னன்னா வந்து 105 கோடி ரூபாய் வந்து அதிமுக அரசு வந்து ஒதுக்கியது, அதிமுக முதல்ல தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இவர் மருத்துவர் எழிலன் அதை சொல்லுகிற பொழுது ஆர்பி உதயகுமார் சொல்றாரு 55 லட்சம் நாங்க ஒதுக்கணுங்கிறாரு. இவர் 105 கோடிங்கிறாரு. இவர் 55னா 1 கோடினா சொல்றாரு, 105 கோடி அப்படிங்கிறாரு. வந்து ஆக்சுவலா என்னன்னா 2 அகழாய்வு தான் அதிமுக காலகட்டத்தில் ஒதுக்கியிருக்காங்க. 2க்கு 55 லட்சம் 55 லட்சம் ஒதுக்கிருக்காங்க. 2 சேர்த்தோம்னா 1,10,00,000 ரூபாய் ஒதுக்கி அவ்வளவு அதிகபட்சம் ஒதுக்கியிருக்கார்கள். திமுக ஆட்சி காலத்தில் 27 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதாக அவர் வந்து பல இடங்கள்ல வந்து விரிவாகவே அவர் விளக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்னு அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஒரு சேனல்ல வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னா மதுரை பக்கத்துல ஒரு இடத்துல வந்து இது பண்ணணும், அகழாய்வுகள் பண்ணணுங்கிறப்ப இல்லங்க அங்க வந்து 2 வீலர் பார்க்கிங் ஏற்கனவே டெண்டர் விட்டோம், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கலாம் சொல்றாரு. அது அவங்க அந்த அளவுக்கு அந்த அகழாய்வு தமிழர் வரலாறு அதை பத்தி எல்லாம் பெருசா அன்னைக்கு இருந்து கவலைப்படலாம். அதுல மாப்பா பாண்டியராஜன் கவலைப்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நேத்தே என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மாதிரி ஆரிய பண்பாடு திராவிட பண்பாடுலாம் பேசியெல்லாம் பிரிவினைலாம் வளர்க்கக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இது ஏற்கனவே கேட்டாங்க, ஏங்க திராவிடம்லாம் அண்ணா தானங்க பேசுறாரு, நீங்க அண்ணா திமுக தானே இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொன்னாரு எனக்கு அண்ணாவை பத்தி எல்லாம் தெரியாது, எனக்கு அம்மாவை தாங்க தெரியும், அம்மா மூலமா தான் நான் கட்சிக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் தான் மாப்பா பாண்டியராஜன். அதே மாதிரி இப்போ அதிமுக ஆட்சியில் எப்படி குறைவான நிதிகள் வாங்கி பெருசாக கவனம் செலுத்தலையோ அதே மாதிரி ஒன்றிய அரசுமே வந்து இப்போ கீழடியில் வந்து கிட்டத்தட்ட 9 கட்டங்களாக இப்போ வரைக்கும் அகழாய்வு நடந்திருக்கு. அதில் 3 கட்டங்கள் மட்டும்தான் ஒன்றிய அரசு வந்து நேரடியாக ஃபண்டு கொடுத்து பண்ணாங்க. இல்லை இது வந்து ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னோடனே அவங்க அதிகாரியை மாற்றுற மாதிரி அந்த ஃபண்டையும் ஸ்டாப் பண்ணி அகழாய்வையுமே நிறுத்துகிற வேலையை தான் செஞ்சாங்க. மாநில அரசு அவங்களோட சொந்த நிதியை போட்டு தான் இவ்வளவையும் கண்டுபிடிச்சு அதுக்கான அறிக்கையை வந்து கொடுத்து 3 வருஷம் அந்த அறிக்கையை கபோர்ட்ல போட்டு வச்சுட்டு இப்ப எடுத்து அதுவும் தமிழ்நாட்டுக்கே அந்த ஒன்றிய கலாச்சார அமைச்சர் வந்து மதுரைக்கே தமிழ்நாட்டுக்கே வந்து அறிவியல் ஆதாரம் கம்மியா இருக்கு அப்படின்ட்டும் சொல்லி சர்ச்சையானுச்சு. அதுக்கு எதிராக இப்ப தொடர்ந்து இந்த வாரங்கள் முழுக்க தமிழ்நாடு அரசா இருக்கட்டும் திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகளா இருக்கட்டும் அதுக்காக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் அப்படின்னா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம முச்சந்திலே சொன்னோம் அதிமுக வந்து ஆஃப் மோட்ல இருக்கு, இது எதையுமே கேட்கல அப்படின்ட்டு. ஆனா திடீர்னு தூங்கிக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு வந்து ஏன் இப்ப பேசுறாங்கனாக்கா அப்பயும் அவங்க வந்து அந்த ஒன்றிய அரசை கண்டிக்கிறது, அந்த இதை வந்து நீங்க அங்கீகரிக்கணும், 984 பக்கத்தை வந்து அறிவியல் பூர்வமாக தான் நாங்க வந்து தயாரிச்சிருக்கோம். ஏன்னா 2 அரசுகளும் சேர்ந்து பண்ணதுதான் அது. அவங்க பாதி நடந்துச்சு, அப்புறம் அதை முழுமையா முடிச்சது திமுக அரசு அப்படின்னாலும் அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு எடப்பாடிக்கு வாய் வரவே இல்லை. இப்பயுமே வந்து திமுக கூட சண்டை போடுறாரு, திமுக அரசு அப்படின்ட்டு வந்து இது யார் ஃபண்டு அதிகம் ஒதுக்குனது அப்படின்ட்டு பொய்யான டேட்டாஸ் எல்லாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து இதை வந்து தமிழர் பாரம்பரியத்தை வந்து ஒன்றிய அரசு தடுக்குது, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, புறக்கணிக்கிற வேலையை மூடி மறைக்கிற வேலையை பார்க்குறாங்க. அதை வந்து கேட்கணும் அப்படிங்கிற துளி எண்ணம் கூட அவருக்கு வரமாட்டேங்குது. அதாவது என்னன்னா மாப்பா பாண்டியராஜன் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் தமிழர் வரலாற்று நிலைநாட்டிய கீழடி நாயகன் அப்படிங்கிற ஒரு இமேஜ் உருவாக்கப்படுறாரு. அவருக்கு அந்த கீழடி தான் தெரியும், அப்படியே தரையில உழுந்து போகக்கூடிய கீழடி தான் தெரியுமே தவிர உண்மையான கீழடி அவரும் ஒரு வகையில் அகழாய்வு தான் பண்ணா. அப்படி ஆனால் அந்த அகழாய்வுங்கிறது அரசியல் அகழாய்வு, வரலாற்று அகழாய்வுங்கிறது வேற. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பேசி இருக்கிறோம். சில கேள்விகள் என்றாலுமே கூட விரிவாகவே விளக்கம் அளித்திருக்கிறோம். கண்டிப்பாக இந்த பதில்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் என்று நினைக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் இது போன்ற பல கேள்விகளோடு தொடர்ந்து சந்திப்போம்.
தொடர்ந்து முச்சந்தி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.